பாரி அநியாயத்தை அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். என்னடா இவ குப்பையை அள்ளி போட்டுன்னு இருக்காளே நீங்கள் நினைக்கலாம். குப்பை கிடையாது, என்கிட்ட வந்து கலர் பேப்பர் வாங்கலாம் காசு இல்லை. ஸோ வந்து ஒரு பழைய பேப்பரை வந்து நான் கிழிச்சு என் மேலே போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ 500 சப்ஸ்கிரைபருக்குலாம் வந்து ரொம்ப சீன் போட்டுன்னு இருக்காளே நினைக்கலாம். பட் எனக்கு அப்படி இல்லை. நான் வந்து லைக் கன்சிஸ்டண்ட்டாக கன்சிஸ்டன்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேனல் அமைச்சு 3 இயர்ஸ் ஆச்சு. நான் இது வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து ஒன்றுமே பண்ணதில்லை. இனிமேல் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலான் இருக்கேன். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மிக்க நன்றி. என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 500 வந்து எனக்கு ஒன்றும் லைக் சின்ன இதுவாக தெரியல. ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் 100 சப்ஸ்கிரைபர்ஸும் வர வச்சோம். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி எல்லாம் ஷேர் பண்ணி தான் வர வச்சோம். நானும் வந்து ஸ்டார்டிங்கில் நினச்சேன் யூடியூப் சேனல்னால் ஈஸி, வீடியோ போட போகிறோம், சப்ஸ்கிரைபர் ஏற போது அவ்வளோதான், அப்படியே பெரிய ஆளாயிடலாம் அப்படிலாம் நினச்சேன். பட் அப்படி கிடையாது. மாடாக உடைக்க வேண்டியதாக இருக்குது. மாடாக உடைக்க வேண்டியது எப்படி சொல்கிறது, இப்போ வீடியோவே போடலாம், ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டாக போடுறது தான் வந்து இங்கே எனக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்குது. பட் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் இனிமேல். ஏன்னா நான் வந்து காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கு வேலையில் வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ வந்து நான் யூடியூபே வந்து ஒரு நல்லா பெரிய ஆளாகி, ரொம்ப பெரிய ஆள் இல்லை, ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் பார்த்து பெரிய ஆள் ஆகலான்னு நினைக்கிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி திரும்பி நான் சொல்கிறேன். பாதி பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபுல்லாக என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பீங்க. அண்ட் என்னை வந்து மதித்து சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வந்து மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன். பட் அதை வந்து மதித்து என்ன ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களே, அதனால தான் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த வீடியோ போடுறேன். இனிமேல் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வேலை வெட்டி ஒன்றுமே இல்லை. காலேஜ் முடிச்சிட்டேன், சும்மா தான் இருக்கேன். நான் வந்து இன்னொன்று சொல்ல, நான் விஸ்காம் படித்தேன். விஸ்காம் படிச்சுட்டு நான் வந்து இப்போது வீட்டில் வெட்டியாக இருக்கேன், வேலை இல்லாமல். பட் வந்து நான் வந்து இந்த யூடியூபே ஒரு வேலையாக எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. நான் வந்து கான்டென்ட் க்ரியேஷன் நானே சொல்லிப்பேன். நான் யாராவது என்கிட்ட ரிலேட்டிவ்ஸ் யாராவது என்னென்னு கேட்டால் நான் வந்து ஒரு கான்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அப்படி தான் நான் வந்து நினப்பில் வச்சுருக்கேன். தெரியுதா, கேட்ச் ஆகி மாதிரி ஏதோ ஒன்று மண்ணாங்கட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் எனக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள். தேங்க்யூ சொல்கிறேன். கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள். வந்து சூப்பர்மா, பின்னிட்ட வேறு லெவல், கங்க்ராட்ஸ், மோர் டு கோ அப்படிலாம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து அதை லைக் போட்டு நான் வந்து சந்தோஷப்பட்டுப்பேன். எப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்கள். இப்படிலாம் வீடியோ வந்து லைக் வியூஸ் வைக்கலான்னு சொல்லுங்கள். அதுக்குன்னு நீ வீடியோவே போடாதம்மான்னு சொல்லாதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறேன். கன்சிஸ்டண்ட்டாக இருந்து சாதிக்க போகிறேன்.